உங்களுக்கு ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனா தேவனுடைய ஆசை அது ஒரு நாள் உங்க ஆசைக்கு ஈடாகாது. அதனால தான் இப்பெல்லாம் அதனால தான் என்னுடைய வாலிப வயதுல இருந்தே நான் என்ன தீர்மானிச்சேன்னா, நான் எதையுமே நானா தீர்மானிக்க கூடாதுன்றதை தீர்மானம் பண்ணேன். இப்பெல்லாம் வாலிபர்கள் என்ன பண்ண போற? நான் இதை படிக்க போறேன், அதை படிக்க போறேன், இதை படிக்க போறேன், இந்த பாடம் அந்த பாடம். அவங்களுக்கு மார்க் எடுக்காட்டி ஓஹோ. நான் அதை ஒரு நாள் செய்ய மாட்டேன். ஆண்டவர் எதை தீர்மானித்தாரோ நான் பிறப்பதற்கு முன்பாக அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். பரத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அதுவே செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவர். பரத்திலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. நீங்க என்கிட்ட அண்ணா உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. நான் ஏதாவது சொல்லணும்னா ஆண்டவர் எனக்கு என்ன காட்டினாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு எதை காட்டலையோ எனக்கு தெரியல. சிறந்த வாழ்க்கை பூமியின் வானத்தின் கீழே அது இந்த வாழ்க்கை தான். ஒரு சின்ன பையன் அவன் ஒரு கடைக்கு போனானா அப்பாவோட. அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அங்கே நிறைய சாக்லேட்டு ஸ்வீட்டெல்லாம் இருந்துச்சான். அப்போ அந்த குட்டி பையன் கண்ணு அதை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த சாக்லேட்டையே பார்த்துட்டு இருந்தானா. வாயிலேருந்து எச்சியாக ஊறிச்சான். அந்த கடைக்காரன் பார்த்துட்டு பாவம் அவன் சொன்னாரான், தம்பி எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ அது எடுத்துக்கோனார். நீ எடுத்துக்கோ, பாக்ஸை திறந்து எடுத்துக்கோண்ணா ஃப்ரீ எடுத்துக்கோண்ணா. அவன் எடுக்கவே இல்லை. அவன் அதையே பார்த்துட்டு இருந்தான். அந்த கடைக்காரன் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பார்த்தானால முடியல. கடைசியில் அப்பா சொன்னாரான், கொடுக்குறாருலப்பா வாங்கிக்கோ தம்பி அப்படின்னாங்களாம். அவன்ல இல்லை எனக்கு வேணாம். அதுக்கப்புறம் கடைக்காரன் என்ன பண்ணான், அவன் கையை விட்டான். அவர் சாக்லேட் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான. அவன் 2 கையும் வச்சுட்டு அப்படியே வாங்கிட்டான். அப்போ வெளியே வந்தோடனே அப்பா கேட்டார், ஏன் நீ எடுக்கல அவனு? அப்பா எனக்கு தெரியும், என் கை சின்ன குட்டி கை, நான் எடுத்தேன்னா 2 சாக்லேட் தான் வந்திருக்கும். நான் எடுத்தேன்னா 1-2 தான் வரும். அதனால அவர் பெரிய கையை வச்சு எடுத்து கொடுக்கறதுக்காக நான் காத்திருந்தேன்னு சொன்னார். சில மக்கள்ல நான் தீர்மானம் பண்ணிட்டேன் என் கையை நான் போடுறதுக்கு. முட்டாள் பையன் முட்டாள் பொண்ணு நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய எண்ணங்கள் அது உங்களுடைய எண்ணம் கிடையாது. என்னுடைய வழிகள் எல்லாம் அது உங்களுடைய வழிகள் அல்ல. என்னுடைய மனைவி மட்டும் ஜெர்மனியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருடைய வழி அது ஜெர்மன் வழியில தான் போகணும்னா, நான் ஏதாவது பக்கத்துல இருக்கவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ முட்டாள் பாருங்க, நான் எவ்வளோ பைத்தியக்கார ஆளு பாருங்க, நான் அப்படி இருந்திருப்பேன். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். நான் ரொம்ப அதிகாரம் படைத்த ஒரு ஊழியக்காரன், நான் உங்ககிட்ட கெஞ்சுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், உங்களுடைய எதிர்கால திட்டத்தை தயவு செய்து உங்களுடைய மூளையில் நீங்கள் திட்டம் போடாதீங்க. எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லுங்க. பரத்திலே செய்யப்படுவது போல. நான் ஒரு வாலிப பிள்ளையா இருந்தப்போ
நான் தீர்மானம் பண்ணேன். I don't know who told me anything, I don't know. யார் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல. Kinds of 2 life. விதமான வாழ்க்கை இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க உங்க பக்கத்துல பார்த்து. 2 விதமான வாழ்க்கை இருக்குது. You can choose whatever you like. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். One life, ஒரு வாழ்க்கை, you take a bite. நீங்க ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து, Now we don't have right. இப்போ நீங்க பேசாதீங்க, நான் பேசுறேன், சரியா? And I am not, விட்டா பேசிக்கிட்டே இருக்கிறது. I am not preaching. நான் தான் பிரசங்கி. One life, ஒரு வாழ்க்கை, you write whatever you நீங்க like. எதெல்லாம் வெள்ளை பேப்பர்ல எழுதிக்கோங்க. இந்த ஹஸ்பண்ட், இந்த மாதிரியான ஆளு, இந்த வேலை, இது படிப்பு, இந்த மாதிரி எனக்கு வந்து சம்பளம் வேணும், இந்த கார் வேணும், நான் இந்த இடத்துக்கு நான் போகணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாத்தையும் எழுதி வச்சிருங்க. அதுக்கப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட போய், இயேசுவே இதெல்லாம் என்னுடைய ஆசை ஆண்டவரே, தயவு செய்து ஒரு கையெழுத்தை போடுங்கன்னு கேட்கலாம். This is one life. அது ஒரு வாழ்க்கை. Another life. இன்னொரு வாழ்க்கை இருக்குது. Take a white நான் ஒரு வெள்ளை பேப்பர் எடுக்கிறேன், put my signature என்னுடைய கையெழுத்தை நான் போடுறேன். in the paper. எதுவும் பேப்பரில் இல்லை, வெள்ளை பேப்பர். ஆண்டவர் ஏற்கனவே நான் சைன் போட்டுட்டேன், I already நான் signed. ஏற்கனவே சைன் போட்டுட்டேன், நீங்கள் அதை நிரப்பிடுங்க. And he started. அவர் வந்து எழுதுறாரு, பெனிட்டா ஜெர்மனியிலிருந்து, பூண்டி. அவர் எழுதினாரு, நான் எழுதல. பெராக்கான்னு கானாலே தெரியாது எனக்கு, அவர் எழுதினார். எனக்கு அக்கா தான் தெரியும், பெராக்கா தெரியாது. அவர் நிரப்பும் போது, அவர் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு தீர்மானிக்கும் போது, அவர் உங்களுக்காக திட்டம் போடும்போது, பிரியமானவர்களே, நீங்க எதிர்கால தேசங்களை அசைக்கிறவர்களாயிருப்பீர்கள். ஆமென், ஆமென். சரித்திரம் படைக்கிறவர்களா இருப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. அது நல்ல வாழ்க்கையா இல்ல இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். இயேசுவோடு நடக்கிறது பிரியமானவர்களே, அது சூப்பர் 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 லைஃப். What do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? White paper with a signature, how many? வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறது எவ்வளோ? Whatever you like. எதெல்லாம் எழுதி பேப்பர்ல எழுதி அவருடைய சைனை வாங்குறது, அது எத்தனை பேர்? Please, please. தயவு செய்து கையை தூக்கி காட்டுங்க. நான் எதெல்லாம் பிடிக்குதோ அதை எழுதிட்டு நான் வந்து ஆண்டோட சைன் வாங்க போறேன்னு சொல்றவங்க யாரு? I don't know, so many. பரவாயில்லையே, நல்ல ஞானவான்கள் இருக்கிறீங்களேப்பா. வாவ், என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு, ஞானம் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. Your past was so. உங்களுடைய கடந்த காலம் ரொம்ப அற்பமா இருக்கலாம், வேதம் சொல்லுகிறது. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் Suffered much. நீங்க ரொம்ப அதிகமா பாடுபட்டீங்க. Joseph, life. யோசேப்புடைய வாழ்க்கை, அம்மா இல்ல, Nothing else. எதுவுமே இல்ல, பாவம், ஏழை, Really? கிராமம், Mother died அம்மா இறந்துட்டாங்க, and he was growing அவன் வளர்ந்துட்டு இருந்தான். with the wife, servants, அந்த வேலைக்காரருடைய மகன்களோடு கூட. children. பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோடு கூட இருந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே வந்து அவளுடைய அம்மாவுடைய பிள்ளைகள் இல்லை, அவங்களுடைய சித்தியோட பிள்ளைங்க. யாருமே அவங்ககிட்ட பேசலை, What else? அம்மாவும் இல்லை. கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒரு சின்ன வாழ்க்கை, 17. 17 வயது. How many எத்தனை கனவுகள் அவனுக்கு இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. அவனுக்குன்னு சொந்தமாக ஆசை. அவன் ரொம்ப அறிவாளியா இருந்தான். The daddy became அப்பா வந்து ரொம்ப வயசாயிருச்சு. what a nice. அவர் நல்ல ஒரு பலவர்ண அங்கி அவனுக்கு வாங்கி கொடுத்திருந்தாரு. One day. ஒரு நாள் அதை போட்டுட்டு போனான் பாருங்க. அதுக்கப்புறம் எல்லா சகோதரரும் அவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. What a life. ஆனா என்ன ஒரு வாழ்க்கை அது. He wanted to study. அவன் படிக்கணும்னு நினைச்சான், படிக்கவும் படிக்க முடியல.
only taking care of the sheep. ஆடு மட்டும்தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். It's not a very good. அது ஒன்றும் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. From there, அங்க இருந்து his thoughts அவருடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப சின்ன எண்ணங்களா இருந்திருக்கும். ஆனா தேவனுடைய எண்ணம் இருக்கு பாருங்க, அது மகா பெரிய எண்ணமா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, அந்த ஆளு அவன் 3 நாள் ஹீரோவா இருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும். யோசேப், நான் உனக்கு சல்யூட் அடிக்கிறேன். யோசேப் என்ன தெரியுமா சொல்றான்? அது என்னுடைய என் மூளை இல்லை, என்னுடைய எண்ணம் இல்லை. அவருக்கு சல்யூட் பண்ணுங்க, அவருக்கு தான் பெரிய எண்ணம் இருந்துச்சு என்ன குறிச்சு. ஒரு நேரம் வரும், நீங்க எல்லா பாடுகள், நீங்க போன பாடுகளை மறந்துடுவீங்க. தரித்திரத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்க. எந்த அளவுக்கு பிசாசு உங்களை உபத்திரப்படுத்தினா ஒரு சின்ன பொண்ணா இருக்கும் போது. அந்த பயங்கரமான அதிர்ச்சிகள், எல்லா காரியங்கள், உன்னுடைய அப்பாவுடைய கொடூரமான நடத்தை, உன்னுடைய அம்மாவுடைய பாடுகள், திடீர் மரணங்கள் எல்லாம் நீங்க நினைப்பு பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை சகலவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்ய பண்ணினார். ஏன்னா நான் தீர்மானம் பண்ணேன் அவருடைய இயேசுவை பின்பற்றுவதற்காக. பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் இருங்க. கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க, இயேசுவே உங்க பின்னால டிசைட் பண்ணிட்டேன், நான் பின் நோக்க மாட்டேன். சொல்லுங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided To follow Jesus. no turning back, no turning back. No turning back. No turning திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னா, எதெல்லாம் உங்களை ஆண்டவற்றிலிருந்து பிடிச்சு தள்ளுச்சோ அதை நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. அது நிரந்தரமா உங்க வாழ்க்கையில் துண்டிக்கப்பட்டுருச்சு. லோத்து ஆபிரகாமனுடைய அண்ணன் பையன், தம்பி பையன், அவனை வந்து தேவதூதர்கள் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அந்த சோதோம், அழகான அந்த பட்டணம், அது வந்து எரிந்து சாம்பலாக போகுது. வா வா வா, ஆபிரகாம் உனக்காக ஜெபம் பண்றான், அவனை கொண்டு வரேன். தேவதூதர்கள் லோத்தினுடைய கரத்தை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. எல்லா கைகளை பிடித்தாங்க. ஓடு 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 ஓடுனாங்க. பின்னாடி திரும்பி பார்க்காத, பட்டணத்தை பார்க்காத, அது சாம்பலாக போது எரித்து. ஆனா லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தா பாருங்க, உப்பு தூணா மாறினாவ, செத்து போயிட்டான். தேவ தூதர்கள் வந்து உதவி செய்ய நினைச்சாங்க. இந்த 3 நாட்கள் எத்தனையோ தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. வா வா, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத. இல்லை இல்லை இல்லை, நான் உனக்கு ஒரு சிறந்த இடம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு சிறந்த திட்டம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு சிறந்த திராட்சரசம் வச்சிருக்கிறேன், ஒரு சிறந்த ஹஸ்பண்ட் வச்சிருக்கிறேன். திரும்பி பார்க்காத, கடந்த காலம் கடந்து போய்விட்டது. No turning back, no turning back. No turning back. No turning back. यीशु के पीछे मैं चलने लगा, यीशु के पीछे मैं चलने लगा, यीशु के पीछे मैं चलने लगा. ना लौटूंगा, ना लौटूंगा, ना लौटूंगा.
தயவு செய்து கவனிங்க. Everybody say that. சொல்லுங்க, எந்த நாள்ல Open your heart. உங்க இருதயத்தை நீங்க திறக்கிறீங்களோ Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு Your history உங்களுடைய சரித்திரம் is changed. அது மாறுகிறது. 100%. 100% மாறுகிறது. 100%. 100% மாறுகிறது. Before you came to Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முன்பாக, After you came to Christ. நீங்க கிறிஸ்துவுக்கு வந்த பிறகு உங்களுடைய குடும்பம் வந்து சரித்திரம் மாறுது. உங்களுடைய சரித்திரம் மாறுது. The way you work நீங்க வேலை changes. பண்ணுற விதம் மாறுது. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க மாற்றம் வருது. I know it. எனக்கு தெரியும், My family knows. என்னுடைய குடும்பத்துக்கு தெரியும். My family says the day எந்த நாள்ல எசேக்கியா இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ 14 வயசு, உடனே என்னுடைய குடும்பத்துல அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் ஏற்றுக்கொண்டேன். நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். நான் பரவசமா இருந்தேன். நான் இயேசுவுக்கு ரொம்ப பைத்தியக்கார காதலனா இருந்தேன். உடனே என்னுடைய அப்பா போய் ஒரு தமிழ் பண்டிட் ஆயிட்டாரு. என்னுடைய அம்மா வந்து 3 மடங்கா மாறிச்சு. என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படியே மாறுச்சு. யாரும் எல்லாம் மாறுச்சு. பொருளாதார ரீதியா மாற்றம் வந்துச்சு, ஆரோக்கியத்துல மாற்றம் வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. எந்த நாள்ல நீங்க கிறிஸ்துக்குள்ள வர்றீங்களோ, எந்த நாள்ல நீங்க ஆண்டவரோட நடக்க தீர்மானிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம், உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில எல்லாம், உங்களுடைய குடும்பத்துல தேசத்துக்கு எல்லாம் மாறுது. whenever I went, நான் எங்கெல்லாம் போனேனோ காரியங்கள் மாறிடுச்சு. என்னுடைய மனைவி வந்தாங்க, என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. நான் போனேன், அவங்க வாழ்க்கை மாறிச்சு. how many younger எத்தனையோ generations வாலிப say, சமுதாயம் வாழ்க்கை மாறி இருக்குது. even now I see that people say, இப்ப கூட நான் பாக்குறேன், நீங்க என்னுடைய இடத்துக்கு வந்தீங்க அண்ணா, அதுக்கப்புறம் ஆண்டவரை சூழ்நிலை அந்த இடத்துல மாறிடுச்சு அண்ணா. now you are here. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். சோயல இருந்து ஆமென், உங்க வாழ்க்கை மாறுது. நீங்க You are a ஒரு person who brings மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ஆள். நீங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள், உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது, கிறிஸ்து இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அவன் ஒரு நாள் மாறுவான்ல. எந்த நாள்ல கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தாரோ அந்த நாளிலே நீங்க ஒரு புது சிருஷ்டியா மாறிடுறீங்க. அவர் சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் கடந்து போயின, Behold, look at it. All சகலமும் புதிதாய் மாறின.